Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல பொதுவாவே வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆப்ஸ் இத மாதிரி தான் போட்டுறோம். சோ இத தவிர்த்து டிஃபரண்டான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ கூட. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் லேப்டாப் Lenovo e41-25 ஆர் Lenovo e41-50 இந்த மாடலுக்குரிய லேப்டாப்போட பேட்டரியை எப்படி நீங்க ஈஸியா சேஞ்ச் பண்ணலாம் அத பத்தின வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பேட்டரி இஷ்யூ வந்துட்டு இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. சோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம். பொதுவா இந்த லேப்டாப்போட பேட்டரின்னு வரையில அரௌண்ட் 900 to 1000 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 3 டைம் பண்ணால் கூட 300 நாளைக்கு 900 டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த பேட்டரி இஷ்யூ வந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த பேட்டரி எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோவை இது வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட். என்ன ரெக்வஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ இருக்குது. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 44,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. பட் வியூஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாத இந்த வீடியோவை அட்லீஸ்ட் 50% வாட்ச் பண்ணுங்கள். 50% மீன்ஸ் வீடியோவோட லென்த்து வந்து 5 நிமிஷம் தான். அரௌண்ட் 2.5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்தாகணும். அப்படி பார்த்தா மட்டும் தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ மறக்காத இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். நண்பா, இன்றைக்கான வீடியோவில் Lenovo e41-25 இந்த லேப்டாப்போட பேட்டரி தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு புரியாமல் போக சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களோட லேப்டாப்பை பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்க்ரூஸ்லாம் இருக்கும். அதை 1 by 1 வந்து ரிமூவ் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவோட லென்த் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மாதிரி 1 by 1 ரிமூவ் பண்ணிங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்பை ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட கீபோர்டு இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம கீபோர்ட் ஸ்க்ரூஸில் இப்போ ரிமூவ் பண்ணணும். ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் பார்க்கலாம். உங்களோட கீபோர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கங்க. பிளேட் எடுத்து உங்களோட கீபோர்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 4 லாக் இருக்கும். ஸோ அந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 4 லாக் இருக்கும். ஸோ அதை 1 by 1 பொறுமையாக நம்ம அந்த லாக்ஸ் எல்லாமே எடுக்கணும். ஸோ இந்த பிளேடை வச்சு தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இது மாதிரி உங்களோட லேப்டாப்பில் பொறுமையாக நீங்கள் அவசரப்படாத எடுக்கணும். சப்போஸ் நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்களோட கீபோர்டு பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நியூ கீபோர்டு தான் வாங்கணும். ஸோ பொறுமையாக நீங்கள் அந்த லாக்கை 1 by 1 எடுக்கணும். ஸோ எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் வரும். அந்த கேப்பில் உங்களோட கையை வச்சு பொறுமையாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், கீபோர்டு வந்து தனியாகவே வந்துடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக்கை எடுத்துகிட்டு கீபோர்டு தனியாக எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கீபோர்டு நமக்கு தனியாகவே வந்துடுச்சு. சப்போஸ் நீங்கள் கீபோர்டு சேஞ்ச் பண்ணணுன்னா கூட இந்த கீபோர்டை தூக்கி போட்டுட்டு வேறு கீபோர்டு நியூ கீபோர்டு வந்து எடுத்து போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டு கீழே ஒரு 2 நெட்ஸ் இருக்கும். ஸோ அந்த நெட்டையும் கழட்டிங்க. பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்கள் வேகமாக பண்ணும் போது எதனா சின்ன மெட்டீரியல் டேமேஜ் ஆனால் கூட உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஸோ பொறுமையாக எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ எல்லா சைடும் நெட்ஸ்லாம் எல்லாம் ரிமூவ் ஆகிருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட லேப்டாப் பார்த்தீங்கன்னா மவுஸ் ஸ்ட்ரிப்பு வந்து ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். அந்த மவுஸ் ஸ்ட்ரிப்பை ஜஸ்ட்டு டிசபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் தனியாக எடுத்துருங்க. எடுத்து லாக்கை எடுத்து விட்டுருங்க. ஸோ எடுத்து விட்டால் அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ நம்ம லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சில நெட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த நெட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டீங்களா கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா டிவிடி ரைட்டர் போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட நெட்ஸ் வந்து நீ ரிமூவ் பண்ணல, அதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. நீங்களும் ரிமூவ் பண்ணிடுங்க மறக்காத. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட லேப்டாப்பை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். பேனல் நடுவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். ஓவராக ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ப்ரெஷர் கொடுத்தா அதெல்லாம் பிரேக் ஆகிடும். ஸோ பொறுமையாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ரி கூட நம்மளோட போர்டு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அந்த பிளாக் கலர் ஒயர் தான் போர்டு வந்து பேட்ரி கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரிப்பை வந்து கரெக்டாக எடுத்துடணும். பொறுமையாக லாக்கை பொறுமையாக எடுத்து விடுங்க அந்த ஸ்ட்ரிப்பை. ஸோ எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தனியாக வந்து நமக்கு பேட்ரி தனியாகவே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேனல்லேருந்து பேட்டரியை தனியாக எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இது இன்பில்ட் பேட்டரின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்பில்ட் பேட்டரிலாம் இல்லை, ஜஸ்ட்டு இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 2 நெட்டு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இதை வந்து இன்பில்ட் பேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இது இன்பில்ட் பேட்டரிலாம் கிடையாது. அந்த 2 நெட்டை ரிமூவ் பண்ணிட்டா போதும், ஈஸியாக நம்ம பேட்டரியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 1 by 1 அந்த நெட்ஸை வந்து நம்ம இப்போ லூஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். எந்தெந்த நெட்ஸ் எங்கெங்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்களோ கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதே இடத்துல அந்த ஸ்க்ரூஸை திரும்பி நம்ம போடணும். ஸோ அப்படி போடலாம் ரொம்ப மிஸ்டேக் ஆகும். ஸோ பேட்டரி நெட்ஸை ரிமூவ் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா பொறுமையாக லூஸ் பண்ணுங்கள். பேட்டரியை லூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிப்பு டேமேஜ் ஆகாதாவது எடுத்துக்கங்க.
சப்போஸ் நீங்கள் வேகமாக எடுத்திங்கன்னா ஸ்ட்ரிப்பு வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஸ்ட்ரிப்பு டேமேஜ் ஆகாத பேட்டரியை தனியாக எடுத்து வச்சுங்க. இப்போ நம்ம ஒரு புது பேட்டரி வச்சுருக்கோம். ஸோ ஓல்டு பேட்டரியிலேருந்து இப்போ புது பேட்டரி தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்டரியை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த ஸ்ட்ரிப் எங்கே இருந்து வந்ததோ அந்த ஸ்ட்ரிப்பை அதே பிளேஸில் கரெக்டாக இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ண அந்த 2 நெட்ஸுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். பொறுமையாக பண்ணுங்கள், அவசரமே இல்லை. நீங்கள் அர்ஜென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எதனா ப்ராப்ளம் வரும். பொறுமையாக பண்ணால் தான் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாத லேப்டாப் செக்யூராக இருக்கும். ஸோ நம்ம ரிமூவ் பண்ணி வச்ச 2 நெட்டையுமே பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியோட கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எந்த இடத்துல ரிமூவ் பண்ணிங்களோ அதே இடத்துல கரெக்டாக அந்த நெட் மட்டும் தான் நீங்கள் போடணும். வேறு போட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக செட் ஆகாது, எதனா டேமேஜ் ஆகிடும். ஸோ கரெக்டாக அந்த ஸ்க்ரூவை ஃபிட் பண்ண அப்புறம் இப்போ நம்ம இந்த பேட்டரி பேனலை வந்து மெயின் பேனலோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு பொறுமையாக வச்சு அந்த கேப்பில் வச்சு கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். நம்ம ரிமூவ் பண்ண அந்த ஸ்ட்ரிப்பை வந்து பேட்டரி ஸ்ட்ரிப்பை வந்து நம்மளோட போர்டில் கரெக்டாக இன்சர்ட் பண்ணணும். ஸோ நம்ம முன்னாடி எங்கே ரிமூவ் பண்ணமோ அதே இடத்துல வச்சு அகைன் இன்சர்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிடுங்க. ஸோ லாக் பண்ணிவிட்டு உங்களோட மெயின் பேனலை கரெக்டாக செட் ஆகிற மாதிரி பொறுமையாக ப்ரெஸ் பண்ணுங்கள் வச்சு. ஸோ அகைன் சொல்கிறேன், லாங் ப்ரெஸ் பண்ணாதீங்க, பொறுமையாக வச்சுட்டு லாக் எல்லாம் செட் ஆகுதா அதை மாதிரி வச்சு கன்ஃபார்ம் பண்ணிங்க. லேப்டாப்போட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட கீபோர்டு எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல 2 நெட்டு வரும். ஸோ அந்த நெட்ஸை கரெக்டாக சேம் அதே நெட்டை வந்து இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு நம்மளோட கீபோர்டு வந்து இப்போ வந்து லாக் பண்ண போகிறோம். ஸோ அந்த லாக்கரில் வச்சு கரெக்டாக நம்மளோட கீபோர்டோட ஸ்ட்ரிப்பை வச்சு கரெக்டாக லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு உங்களோட கீபோர்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணாதீங்க, ரொம்ப டைட் பண்ணாதீங்க, கரெக்டாக ஸ்லோவாக பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த 4 லாக் இருக்கும் சொன்னோம் இல்லையா, அந்த பிளேடை வச்சு எடுத்து இல்லையா, ஸோ அதை மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி நம்மளோட பேக் சைடில் நிறைய நெட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். 1 by 1 நீங்கள் ஸ்லோவாக பண்ணுங்கள். வீடியோவோட லென்த் வந்து அதிகமாக இருக்கிறதால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை. ஸோ பார்த்திங்கன்னா இதை மாதிரி 1 by 1 ஸ்லோவாக எடுத்து எந்த இடத்துல எடுத்திங்களோ அதே இடத்துல நெட்டை கரெக்டாக இன்சர்ட் பண்ணிங்க. ஃபைனலாக நம்மளோட டிவிடி ரைட்டர் போடுற இடத்துல ஒரு எம்டி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபைனலாக அந்த எம்டி பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூஸ் இருக்கும். ஸோ கரெக்டாக சேம் அதே இடத்துல அந்த ஸ்க்ரூ வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட லேப்டாப்பை ஆன் பண்ணி பாருங்கள். செட்டப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக எல்லா நெட்டையும் போட்டிங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட லேப்டாப் வந்து ஒர்க் ஆகுது. பேட்ரி நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் Lenovo e41-25, Lenovo e41-50 இந்த மாடலுக்குரிய லேப்டாப்போட பேட்டரியை எப்படி நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம் அதை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடயுமே ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் Lenovo லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்களோ மறக்காத அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே டேரெக்டாக என்கிட்ட மெசேஜில் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you by next video. Cheers guys.